ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததுதான் பரிதாபங்களோட ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கு இருந்தது தான் பரிதாபங்கள் எப்போ பிக் பாஸை வச்சு செய்வாங்க, அதுவும் விஜய் சேதுபதியை எப்போ வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது இப்போ நடந்திருக்கு. அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அதுவும் அநேகமாக விஜய் சேதுபதியை ஒரு கலாய்ச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உண்மையிலே பிக் பாஸை வச்சு செய்யணும், அந்த சரியாக பரிதாபங்கள் செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சரி, ஓகே, பார்க்கலாமா? சாண்ட்ரோங்கிறது சாண்ட்ரா. பாரு, அப்படிதான் அவரும் பேசியிருந்தார். ஆமா, உண்மைதான். காரு காரு இங்க வாரு. சரி, காரு பட்டனை காட்டிட்டு மாசா இருந்தேன். அப்புறம் என்ன என்னடா வேற லெவல். அதாவது இந்த சாண்ட்ராவுக்கு விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒருவேளை பிரஜின் விஜய் சேதுபதிக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி பண்றாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா போன வாரம் வச்சு செஞ்சிருந்தா, அதுக்கு முன்ன வாரமும் வச்சு செஞ்சிருந்தாரு. அமைதியாயிட்டாங்க ரெண்டு பேருமே. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பை பாஸ் நாய்கத்து யாரு இது? பிரஜின் அந்த வெளியே போவார்ல கம்மியோட, அத இந்தியன் போருக்கு போறாரா? வேற நாட்டுக்கு வேலை. கொஞ்சம் ஓவரா இருந்தது. அதுதான் இந்த அளவுக்கு வேற எதுக்கு அளவு கூட இதுக்கு அளவு கூடாது. நம்ம பழக்க கொஞ்சம் ஓவர். கார் விளம்பரத்துக்கு வந்திருக்கா. சென்டிமெண்ட் உள்ள வரதுக்காக தான் பண்றாங்க. அது புரிஞ்சுக்க மாட்டேங்குது. வந்துட்டார். உண்மையெல்லாம் நல்லா நடிக்கிறாங்கன்னு விளங்குச்சு நல்லாவே. வேற லெவல். இங்க என்ன பேச்சு வேடி கிடக்கு. சரி,
அச்சு இது வெளியில வெளியில அதாவது கத்துறது பிக் பாஸ்ல கத்துறது நினைக்கிறேன். 10 படி பைபாஸ் சத்தியமா அப்படி நினைச்சுக்குவாங்க. ஏதோ வீட்டுல சண்டை நினைச்சுக்குவாங்க மூவ் பண்றத பார்க்கும்போது. அம்மா சத்தியமா குழந்தை முகத்தில் ஒரு கொடூரன். கதறல் பாருங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லா வந்துட்டால் வேற லெவல். இப்ப வெளியில அதாவது பிக் பாஸ் பாக்குறவங்களுக்கு வெளியில எப்படி இருக்கும்? டென்ஷன் தாங்க இருக்கு. டென்ஷன் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னும் தான் சரி, எப்போ பார்த்தாலும் சண்டை வந்து ரிலாக்ஸா பார்க்காம பார்த்தா முடியல. கசமுசா வைஃப் இருக்காரே தெரியும். கண்ணில் அடிச்சு பார்வதிக்கு கண்ணில் அடிப்பாங்க, அதை சொல்றேன். செத்தா கூட ஒருத்தர் அழுவுறா. சொசைட்டி எப்படி இருக்கு? அடிபட்டா என்ஜாய் பண்றேன். அதுல எனக்கு எப்பயுமே டவுட் இருக்கு, யார் அதை ஓட்டு போடுறான்னு. அந்த பிள்ளைக்கு தானே, பார்வதிக்கு. சைக்கோ. உண்மைதான், சைக்கோ தானே. அதுக்கு ஊரு டென்ஷன் ஆகல. உண்மைதான், நம்ம அதை நினைச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம். அது சரி. இதெல்லாம் உண்மைதான். அதாவது பார்க்கக்கூடாதுன்னு தோணுது, ஆனாலும் பார்க்குறோம். ஏன்னு தெரியல. சரி, அடுத்து என்னன்னு பார்ப்போம். விஜய் சேதுபதி, திவ்யா. விஜய் சேதுபதி மரியாதையே கிடையாது இந்த ஷோல. கீழே உட்காரு சார். அதாவது என்ன பண்றேன்னு விஜய் சேதுபதிக்கு தெரியல. அதான் நடந்துச்சு. சிம்பு மாதிரி பேசுறேன். முன்னாடி உட்கார சொல்லி உட்காரவே மாட்டாங்க. பிரஜின்
உண்மைதான், தெரிஞ்சவங்களோட எப்பவே இருக்கக்கூடாது. இப்போ இருக்கு படாத பாடு இது. இது உண்மையா இப்படிதாங்க உண்மையாவே இருந்தது. இவரு பேசுறது அவரு கேட்க மாட்டேங்கிறாரு, அவரு பேசுறது இவரு கேட்க மாட்டேங்கிறாரு. இது இப்படிதான் இருக்கு. அதாவது பிக் பாஸ் சொல்றத கேட்கணும் தானே. விஜய் சேதுபதியை மதிக்கவே இல்லை. இவரு மாஸ்க் காட்டுறாரு, அவரும் மாஸ்க் காட்டுறாரு. பார்க்கறதுக்கே என்னமோ மாதிரி இருந்தது. அதான் தெரிஞ்சவங்க வரவே கூடாது போல. கிடையாது சார். நாளைக்கு போ. சொல்றதே தெரிஞ்சவங்க இருந்தா அப்படிங்க. சபரி மிதிச்சது பார்வதி மீச்சது. குபரி பாவி அப்பாவி. மூஞ்ச மட்டும் அப்பாவியா வச்சு சபரி சபரி எப்படிதான் இருந்தாரு. இப்ப கொஞ்சம் அமைதி ஆயிட்டாரு. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. சூழ்நிலை எப்படி சாண்ட்ரா வியானம் வியானம் ஜெனிலியா நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கு. நல்லாவே இல்லை. சொன்ன இல்ல ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. நல்லாவே இல்ல. ஜெனிலியா நினைச்சுக்கிட்டு அடுத்து யாரு யாரு விஜே எஃப்ஜே எஃப்ஜே காதல் 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 போய்கிட்டு இருக்காது. அதுதான் எல்லாம் வாங்கியிருப்பாரு அவரு விஜய் சேதுபதி. என்னோடது தாங்க முடியாம இருக்கு. வேற லெவல் பண்ணிருக்காங்க. சத்தியமா சரியான மாதிரி எரிச்சலா இருந்தது. கேட்க மாட்டீராய். கியூட் கியூட்
ஆமா ஆவுனா ஒரு ஆளுங்க வேற லெவல் வேற லெவல். ரொம்ப நல்லா இருந்தது. வேற லெவல். கோபி சுதாகர் எப்படிதான் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருந்துகிட்டே இருக்கும். எப்படிங்க, அதாவது நம்ம வீட்டில் வந்து பார்த்து கண்டுபிடிக்கிறாரா, இல்லை ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஃபோனில் என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கலாம் ஃபோன் கண்டுபிடிச்சிரும், ஃபோன் காட்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி கோபி சுதாகர் வந்து என்ன நடக்குதோ, பிக் பாஸை பார்த்தா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அது அப்படியே ஒரு கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பிக் பாஸ் சீசன் 9 நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. அது இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் இனிமே இதில் சொல்கிற மாதிரி தான் நமக்கும் பார்க்க வேணான்னு தான் தோணுது. ஆனாலும் நம்ம பார்க்குறோம். அது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி தெரில. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து இந்த விஜய் சேதுபதியை வச்சு செஞ்சதாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு பிக் பாஸில் இருக்கவங்கள வச்சு செஞ்சதாக இருக்கட்டும், இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.